ஹாய்ங்க எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னோட வீடியோ வந்து பார்த்துட்ருக்க உண்மையான அன்பு நல்ல உள்ளங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே வணக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நான் நைட்டு சொல்ல முடியாது, சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு தாங்க இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 மணிக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருட்டாயிடுச்சு பாருங்கள். இங்கே வந்து குளிர் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தாங்க 5 மணி 4 மணிக்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இருட்டாயிடும். எனக்கு வந்து இந்த முன்னாடி இப்போ போச்சு இல்லைங்களா வெள்ளிக்கிழமை, அப்போ வந்து கல்யாண நாளுங்க. ஏன்னா வந்து அப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்லையா, அதனால் வந்து எங்கேயும் போக முடியல. அதனால் பார்த்திங்கன்னா நானும் வந்து சொல்லவே இல்லையா, எங்கேயும் கூப்பிட்டு கூட போகவே இல்லை அப்படின்னு. அதனால் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துக்கு தாங்க உங்களையும் நான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இங்கே எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. நீங்களும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லைங்களா, உங்களுக்குமே சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே ஒரு கலர் அழகாக ஒரு பேபி டாலோட வந்து காட்டுறாங்க. இது வந்து எங்கேயும் இல்லைங்க, இங்கே வந்து நம்ம திருவிழா கடை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து அசாமில் வந்து பார்த்திங்கன்னா இது மேலா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க இங்கே எல்லாமே ரேட்லாம் கம்மி தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா தாங்க. பேபி டால் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, பிங்க் கலரில். கேர்ளுக்கு எல்லாருக்குமே பிங்க் கலர்னால் பிடிக்காமல் இருக்குங்களாங்க. பார்த்திங்களா என் பையனுக்கு பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் ஜேசிபி தாங்க. பாருங்கள் இது வந்து தூக்கி போட்டாலும் உடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து என் பையன் எப்படி இருந்தாலும் கல்லை தூக்கி போட்டாச்சு உடச்சிடுவான். அவனுக்கு எவ்வளோலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுங்களாங்க எங்கள் அப்பா. பாருங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு இந்த ஊரில். இப்போ பாருங்கள் இந்த பாப்பா எப்படி குறுகுறுன்னு பார்க்கும் பார்த்துறீங்களா. இந்த கூலிங் டைமில் தாங்க, அந்த குளிர் காலத்தில் தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அசாமில் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே பண்ணுவாங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்துலேயே வந்து இப்போ வந்து எக்ஸாம் வந்து இங்கே பப்ளிக் வந்து நம்ம ஊரில் எப்படி மார்ச்சில் அந்த மாதிரி முடியுது இல்லைங்களா, இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க. இங்கே வந்து பிப்ரவரியிலே வந்து அந்த ஒரு மாதம் அந்த கோடைக்கால விடுமுறை, மே மாதம் நமக்கு லீவ் விடுவாங்க இல்லைங்களா, அது வந்து இங்கே பிப்ரவரியிலே விட்டுடுவாங்க. இங்கே வந்து பிப்ரவரியில் பார்த்திங்கன்னா இங்கே வீடு ஃபுல்லாக எல்லாம் அந்த தண்ணி வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த மாதிரி விட்டுடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த காலத்தில் அசாமிஸ் டான்ஸில் இவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களாங்க. கண்டிப்பாக அதுவும் நான் எனக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க. இங்கே வந்துலாம் இப்படி தாங்க இருக்கும். இந்த குளிர் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம ஊர்லலாம் குளிர்காலம் வந்தால் வெளியே கூட யாரும் வரமாட்டாங்க. இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் பாத்திரம் எல்லாமே ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த தோசை தவாலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் 100 ரூபா தாங்க. கம்மியான ரேட்லேயுமே இருக்குது, நல்ல பொருளாகவுமே இருக்குங்க. பாருங்கள் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். பாருங்கள் இந்த குளிர்லேயுமே நான் வந்து போய் உங்களுக்காண்டி வந்து சரி போடலாம் அப்படின்னு எடுத்துருக்கேங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாலாம் இருக்குது. எல்லாமே கம்மி தாங்க. பாருங்கள் இவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்திங்களா அந்த நைட்லேயும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து இங்கே வந்து அசாமில் வந்து இதெல்லாம் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் இந்த பிஸ்கெட் நம்ம ஊர்லேயுமே இருக்குது இல்லைங்களா, இது வந்து சுண்டலுங்க. பாருங்கள் எவ்வளோ இருட்லேயுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக கிளியராக தெரியுது பார்த்திங்களாங்க. உங்களுக்கெல்லாம் யாருக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள். எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். யாருமே சொல்லவும் மாட்டேங்கிறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க நிறைய பேர். ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தாங்க நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. பாருங்கள் இந்த கிளிப் எல்லாமே 10 ரூபாங்க. இப்போ வந்து குளிர்காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலத்துக்கு தேவையான பொருளாக தாங்க போட்டிருப்பாங்க. பாருங்கள் இவ்வளோ குள்ளலாம் இருக்குது பார்த்திங்களாங்க, இவ்வளோ அழகாக தெரியுது கிளிப்லாம். பாருங்கள் இந்த சைட் பார்த்திங்கன்னா வாட்ச் பார்த்திங்களாங்க. எங்கள் பையனுக்கு கூட வாட்ச்லாம் வாங்கியிருந்தேன். அதில் வந்து இது 3 வந்து 100 ரூபாங்க. நான் அடுத்த வீடியோவில் 1 பை 1 போடுறேன். பாருங்கள் என்னோடய லவ் ஸ்டோரி வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பாக போடுறேங்க. நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போட்டுடலாம் தான் நினைக்கிறேன். சொல்லுங்கள் கமெண்ட்டில் போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். பாருங்கள் எல்லாமே குளிர்காலத்துக்கு தேவையான சாக்ஸு தான் இருக்குது. இங்கே முஜான்னு சொல்லுவாங்க, அதுவே எனக்கு வந்துச்சு பாருங்கள். அயன் பேக்லாம் பார்த்திங்களா இவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன பசங்களுக்கெலாம் குல்லாலாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து இங்கே இந்த மாதிரி குள்ளெல்லாம் இங்கே கையிலையுமே செய்கிறாங்க வீட்லேயே.
அதை நீங்கள் பார்க்க ஆசைப்பட்றனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் போடுறேன். பார்த்தீங்களாங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குளிர்காலம். ஐயோ காலையில் 10 மணி வரைக்குமே இங்கே வந்து சொட்டர் எதுவுமே கழட்ட முடியாதுங்க, அவ்வளோ குளிராக இருக்கும். ஒரு வெயிலுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியுமே இருட்டாயிருங்க. அப்படி தாங்க இங்கே வந்து காலம் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2-3 இன்னும் ஜனவரி பிப்ரவரிலாம் வந்துச்சிங்கன்னா ரொம்ப சொல்லவே முடியாதுங்க. வீடே அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கும். பாருங்கள் செப்பல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, 150 ரூபாங்க செப்பல். இந்த சைடில் இருக்குது 100 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எங்கே போனாலும் நம்ம செப்பல் பார்த்தா விடவோமாங்க. குழந்தைங்க செப்பல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஷூங்களாம் எல்லா ஊர்லேயுமே இருக்குந்தாங்க. பாருங்கள் பிடிச்சிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வீட்டில் யாரும் சாப்பிட்டு போகணும், அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஃப்ளவர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அது நைட்லலாம் எவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க, இந்த லைட் வெளிச்சத்துலலாம் தெரியுங்களா. பாருங்கள் இந்த மாதிரி பூலாம் நம்ம ஊர்லேயே பார்த்துருக்கீங்களாங்க, இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களாங்க. எல்லா ஊர்லேயுமே திருவிழா கடையிலலாம் இருக்கும் இல்லைங்களா. பாருங்கள் இவ்வளோ கலர் கலராக பிங்க் கலர், பர்பிள் கலர், க்ரீன் கலர் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா. பாருங்கள் இந்த சைட்லேயே அந்த சைடில் போனால் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குங்க.